ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஏசி வாங்கவா, ஃபேன் வாங்கவா, ஃப்ரிட்ஜ் வாங்கவா, நம்பி வாங்கவா. ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக சென்னை வந்துள்ளார். இந்த 2 நாள் பயணத்தில் 2026 சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி மற்றும் பாரதிய ஜனதா மாநில தலைவர் தேர்வு ஆகிய பணிகளை அமித்ஷா மேற்கொள்ள உள்ளதாக தெரிகிறது. முன்னதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசையின் வீட்டிற்கு சென்ற அமித்ஷா, காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழிசையின் தந்தையுமான குமரி அனந்தனின் மறைவுக்காக ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து கிண்டியில் உள்ள பிரபல விடுதியில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்க உள்ளது. இந்த செய்தியாளர்கள் சந்திப்புக்கான மேடையில் மொத்தமாக 7 நாற்காலிகள் போடப்பட்டுள்ளன. அதில் அமித்ஷா ஒரு நாற்காலியில் அமரும் பட்சத்தில் மீதமுள்ள 6 நாற்காலிகள் யாருக்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாற்காலிகளுக்கு பின்னால் இருக்கும் திரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளது. இதனால் இன்று தேர்தலுக்கான கூட்டணி உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதன்பின் தமாக தலைவர் ஜே.கே. வாசன் அமித்ஷாவை சந்தித்தார். இந்த நிலையில் 2 நாற்காலிகளில் அதிமுக தமாக அமர்ந்தாலும் மீதமுள்ள 4 நாற்காலிகள் யாருக்கானது என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் வருவார்களா என்ற விவாதமும் அதிகரித்துள்ளது.